ஓம் நமோ வெங்கடேஷாய். டிடிடிலேருந்து வந்திருக்கிற சூப்பர் அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். டிடிடியில் பௌர்ணமி கருட சேவை திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஒரு மாதமும் எந்த டேட்டில் இருக்கும், ஒரு மாதத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏன் கேன்சல்டு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பௌர்ணமி கருட சேவை சாயந்தரம் 7 to 9 தான் நடக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது டைமிங்ஸில். இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கும் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி கருட சேவை கிடையாது. மே மாதத்தில் 2 பௌர்ணமி கருட சேவை. மே 1 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. மே 31 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. ஜூன் 29 திங்கட்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. ஜூலை 29 புதன்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. செப்டம்பர் 26 சனிக்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. அக்டோபர் 26 திங்கட்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருக்குது. நவம்பர் டிசம்பர் 2 மாதத்துலேயுமே பௌர்ணமி கருட சேவை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பரில் ஏன் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா கார்த்திகை தீபோத்சவம். டிசம்பரில் ஏன் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா அத்தியாயனோத்சவம். இது பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற கருட சேவை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாதம் பௌர்ணமி கருட பஞ்சமி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்கும் கருட சேவையில் பார்க்குறதுக்கு. பிரம்மோற்சவ கருட சேவையும் இருக்கும். இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கருட சேவையில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ சொன்ன அந்த டேட் அண்ட் மந்த்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி கருட சேவைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஜூலை மாதத்துலேருந்து இனி டேட் பார்த்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பௌர்ணமி கருட சேவையை பார்க்குறதுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாது. மாடவீதியில் இருந்தால் பார்க்கலாம். இல்லை எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 6:30 மணிக்கு டோக்கன்ஸ் தீந்துருச்சு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டை 10,000 திவ்யதர்ஷன் டோக்கனோட கோட்டை 2,000 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஒரு 6:30 மணிக்கும், திவ்யதர்ஷன் டோக்கன் 7:15 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசமோ, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ, அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ இன்றைக்கி நைட்டு ஒரு 1 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் கிடச்சிரும். திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் அதே டைமை ஒட்டி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன்ஸ் கிடச்சிரும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். இந்த டோக்கன் கீழ் திருப்பதியில் கொடுக்கறது மறுநாள் தரிசனத்துக்கு நாள் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு டோக்கன் தான் வாங்க முடியும். ஒன்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், இல்லைன்னா திவ்யதர்ஷன் டோக்கன். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நேற்று காலையில் 10:15 ஜாயின் பண்ணாங்க. 1:30 மணிக்கு வெளியில் வந்தேன் அப்படின்னு அப்டேட் பண்ணாங்க. 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. நேற்று மழை இருந்தது அப்படின்னாங்க. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,271 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.78 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,018 பேர். நேற்று தரிசனம் பார்க்க போனாங்க. ஊதுபத்தியே கிடைக்கல அப்படின்னாங்க. நீங்கள் திருச்சானூரில் போனீங்கன்னா அங்கே இருந்தால் நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கோங்க. திருமலாவில் லட்டு கவுண்டர்கிட்ட கவுண்டருக்கு அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியில் வர இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. லேபாக்ஷி சர்க்கிளில் இருக்கும். ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் இருக்குது. வேறு எந்த இடத்துல ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுறாங்க திருமலாலங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.